ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் நரசி ஃப்ரம் ஹர் டிவைன் பக்கரோத்தர் ரம்போ ஹெர்பல் ஜேடிடி. லைஃப் கண்டிங்கன்னா ஹாய் ஹலோ சொல்லுங்க. முடிஞ்ச இந்த லைஃப்பை நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு ஹேடு மாடல் ரெடியாக இருக்காங்க. சிம்பிளான ஒரு ஹேடு வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். இதுவும் பன் தான். ஸோ பன் டைப் உள்ள ஒரு ஹேடு. லைஃப் பண்ணிங்க ஹாய் ஹலோ சொல்லுங்க. ஸோ முடிஞ்ச இந்த லைஃப் நிறைய குரூப்புக்கு தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை நீங்கள் உங்களுக்கு கூட செஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிளான ஹேடு, நீங்கள் கவுன் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணாலும் சரி, இந்த ஹேடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஹேடு வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொல்லித்தரேன். கொஞ்ச நேரத்தில் இந்த ஹேடு நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் எந்த ஒரு பொருளும் ஹேர் ஸ்ப்ரேவோ இல்லை மிஷின் பாய்க்கணுமோ எதுவுமே இல்லை. ப்ளஸ் நீங்கள் வந்து அதே மாதிரி தான் யூபின் அண்ட் வந்து இந்த நெல்மதி பின் இந்த நார்மல் மெயில் இதுதான் நீங்கள் இன்னைக்கு இது பாய்க்க போகிறோம். நம்ம இதுதான் பாய்க்க போகிறோம். சீப்பு. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாகவே இந்த ஹேடு செய்யலாம். எல்லாம் வந்து பன் மேலே தான் எடுத்து நம்ம குத்த போகிறோம். ஒரு அழகான பன். ரெடி பண்ணிச்சு. லைஃப்பில் வந்துட்டிங்கன்னா ஹாய் ஹலோ சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். பின்னா நம்மளுக்கு தேவைப்படுது நிறைய பின். ஒரு சிம்பிளான பன் தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்ச நேரத்தில் இந்த பன் நம்ம செஞ்சிடலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் உங்கள் மகளுக்கோ இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சும்மா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் யாராச்சும் ஒரு ட்ரை பண்ண தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தலை முடிக்க நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. தாராளமாக நீங்கள் நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடலாம். ஸோ இந்த ஹேடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பன் தான் செய்கிறோம். எல்லாம் முடி நம்ம சுருட்டி எல்லாம் எடுத்து பன் செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஈஸியான டைப்பில் வந்து நம்ம பன் செய்ய போகிறோம். இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த 4 விரலுக்கு தான் நீங்கள் இந்த இடத்துல 4 விரல் வைக்கிற அளவுக்கு நீங்கள் முடி எடுத்துக்கோங்க. அதேமாரி தான் இந்த சைடும் நம்ம 4 விரல் வைக்கிறப்ப, இந்த இடம் 4 விரல் வைக்கிறப்ப முடி இந்த அளவுக்கு முடி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, வியூ ஆள் வந்துட்டாங்க வைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். அதேமாதிரி இங்கே கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இது பிடிச்சிக்கோங்களா? நார்மலாக நீங்கள் முடி பின்ன எடுத்துகிட்டு குத்துவீங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து குத்துவீங்க. பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த கித்தா தான் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கித்தா கட்டுறப்ப வந்து ரொம்ப வந்து டைட்டாக கட்ட வேண்டாம். ஸோ லைட்டாக நீங்கள் கட்டினாலே போதும்.
அலங்காரம் ஆக்கிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த சைட்டும் எடுத்து நீங்கள் கட்டிக்குவீங்க. அண்ட் இந்த முடி கட்டின முடி, இந்த முடியை வந்து நீங்கள் உள்ளே விட்டு மறுபடியும் எடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி உள்ள விட்டு இழுக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த முடி லேசாக நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு அழகான இது கிடைக்கும். சரிங்களா? முடி இழுத்து விட்டுட்டு தென் இந்த சைடும் முடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு முடியையும் அந்த சைடு முடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இப்போ இந்த நடுவில் முடியை வந்து நம்ம நார்மல் ஜடை பண்ணுவோமே அந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். சரி, இந்த குத்தி இருக்கணும்னா இந்த முடியோட சேர்த்து நம்ம வந்து இந்த இடத்துல நார்மல் ஜடை பண்ண போகிறோம். நம்ம 3 எடுத்துட்டு ஜடை பண்ண போகிறோம். ஓகேப்பா, இதோட ஜடை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடியை விரிச்சு விடுங்க. இந்த சைடு முடியை விரிச்சு விடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஜடை பண்ணிட்டீங்க, அந்த முடி விரிக்கிறப்ப உங்களுக்கு அந்த இது வராது. ஸோ முடி நல்லா விரிச்சு விடுங்க. மொத்தமாக இருக்கும் ஜடை விரிக்கிறப்ப. இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. நம்ம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சைடு கொஞ்சம் முடி இந்த சைடு முடிஞ்சு நம்ம நடுவில் எப்போதும் கித்தாச்சு கட்டுமோ அந்த மாதிரி கட்டிட்டு முடி உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. அண்ட் பாதி முடி இந்த சைடு விட்டுக்கோங்க. அண்ட் பாதி முடி வந்து இந்த சைடு எடுத்துக்கோங்க. நடுவில் ஃபுல்லாக பாதி முடி ஜடை பண்ணிக்கோங்க. ஜடை பண்ணுறப்ப பாதி முடி நீங்கள் இருக்கிறப்ப அந்த சைடில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஜடை பெருசாக இருக்கும். கடைசி வரைக்கும் பண்ணிக்கோங்க இந்த ஜடையை. ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க ஜடையை. ஓகே, ஃபுல்லாக வந்து ஜடை பண்ணியாச்சா? தொங்கலில் வந்து கித்தா வச்சு இருக்கணும், கொஞ்சம் இறுக்கமாக கட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த நடுவில் முதல் ஜடை பண்ணிக்கோங்க. அது ஜடை பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஜடை பண்ணிக்க போகிறோம். இதே ஜடை தான் பண்ண போகிறோம். பண்ணிக்கலாமா சோனியா? ஓகே, இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் முடி ஒழியாச்சுன்னா பரவாயில்ல. அது மெஸ்ஸியாக தான் இருக்கும், அழகாக இருக்கும் மெஸ்ஸியாக இருந்தால். சீப்பு
இதே மாதிரி தான் நார்மல் ஜடை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் முடி இழுத்துட்டுக்கோங்க. நீங்கள் செய்யும் போதே அந்த முடி இழுத்து விட்டுங்க, அப்போ தான் வந்து அது அழகாக வரும். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த ஜடை நம்ம உள்ள கரெக்டாக சுருப்பா அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அந்த இந்த மிஷின் எதுவுமே பாய்க்கல, நம்ம நார்மலாக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 3 ஜடையாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்ப இன்னும் அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து பண்ணாக தான் இது பண்ண போகிறோம். ஓகே பண்ணியாச்சு. இங்கேயும் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பித்தாச்சு கற்றுக்கணும். நல்லா மொத்தமாக எடுத்துட்டு ஸோ ஒரு சிம்பிளான ஹேர்டூவில் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வீட்லேயே வந்து உங்கள் மகளுக்கு இல்லை உங்கள் தங்கச்சிக்கு அக்காக்கோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அம்மாவுக்கு உட்கார வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளான ஹேர் தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். உங்களுக்கு காட்டுறதுல நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சுட்ருக்கோம். ஃபைனல் கடைசி வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. பித்தாச்சு நல்லா இறுக்கமாக கட்டிக்கலாம். ஓகே, இந்த ஜடையை நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஜடையை எடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல குத்துறப்ப பின் பையன், இந்த நார்மல் பின் இருக்குல்ல, இந்த பின் பையன் ஸோ அதே மாதிரி அந்த ஜடையை முதல் மடக்கிட்டு இந்த பின் பையன். அடுத்தது யூபின்.
அடுத்தது இப்போ இந்த சைடில் எடுத்து வச்சு குத்துங்க. ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக குத்திக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக குத்திக்கோங்க. இந்த முடி இங்கே கொண்டு போகிறப்ப இந்த இடத்துலையும் ஒரு பின் குத்திக்கோங்க. ஸோ அந்த ஃபுல்லாக அந்த முடி வந்து உள்ளே சுற்றிக்கோங்க. இந்த பின் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நிறைய பின் வந்து குத்திக்கோங்க. நான் பின் பார்க்குறேன். யூ பின் நிறைய பார்க்குறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட் போடாச்சு. ஸோ இது வந்து இந்த சைட் இருக்கிறது உங்களோட இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது இந்த இடத்துல வந்து பின் குத்துங்க. ஸோ இந்த பின் சின்னது பார்க்குறேன், வளர்த்த சொன்னா இன்னும் இங்கே வாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் முடிய இங்கே அடியில் கொண்டு வாங்க. அந்த பேலன்ஸ் முடி அடியிலே இது பண்ணுங்க. பேலன்ஸ் முடி வந்து அடியிலே இது பண்ணிக்கோங்க. இந்த முடியை வந்து ஓகே அடியில் எடுங்க. அப்போ தான் வந்து அந்த அழகான அந்த பன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பின் குத்திக்கோங்க, யூ பின் பையங்க. இந்த கித்தா தெரியக்கூடாது, நீங்கள் பார்க்குற அந்த கித்தா வந்து தெரியக்கூடாது. ஸோ மறுபடியும் யூ பின் போட்டு குத்துங்க. அடுத்த சும்மா ஓகே கம்ப்ளீட்டாக வருது. ஓகே கொஞ்சம் குத்துங்க. ஓகேங்களா, ஒரு அழகான பன். எவ்வளோ முடியை வந்து எந்த அளவுக்கு ஒரு அழகான பன் நான் குத்தி கொடுத்தேன் பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் பூ வைக்கலாம். பூ மேலே வச்சுக்கோங்களா, நல்லது. ஓகே, நீங்கள் வந்து அழகான பூ வந்து இங்கே சைட்டில் கூட சொல்லலாம். ஒரு சைட்டில் பூ வரிசையாக நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ஓகே இந்த மாதிரி பேர்ல் நீங்கள் சொல்லலாம். இது வந்து நீங்கள் கவுன் கூட இந்த ஹேர்டூ செஞ்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஓகே இல்லைன்னா நீங்கள் லெங்கா போட்டிங்கன்னா இது செய்யலாம், சாரி போட்டிங்கன்னா கூட செய்யலாம். நீங்கள் பூ ரோஸ் பூ சைட்டில் கூட வைக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இப்போ நீங்கள் பேர்லாம் நிறைய குத்தி இது பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி பேர்ல் நிறைய குத்துனீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டான அழகான பன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் யூ பின் பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து நார்மல் பின், இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணேன். ஸோ என்ன பின் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக அந்த ஒரு அழகான பன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஃப்ளவர் வைக்கணும் கொண்ட மலை அடியிலேருந்து வச்சு நீங்கள் கட்டே வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிளிப் வச்சுருந்தீங்கன்னா, அழகான கிளிப் வச்சுருந்தீங்கன்னா இந்த மேலே கூட சொறி இந்த மாதிரி பூ மாதிரி வரிசையாக சொறி நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஸோ டிபெண்ட் நீங்கள் என்ன மாதிரி வைக்க போகிறீங்க கூட தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் உள்ள பட் ஈஸியான பட். ஒரு 3 இது நீங்கள் முதல்ல சொல்கிறேன். இந்த 2 சைட்லேருந்து முடி எடுத்துக்கோங்க, என் உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. இருக்கிறப்ப வந்து இந்த நம்மளுக்கு வந்து கீழே லாங்கான முடி கிடச்சிடும். ஸோ நார்மல் முடி கிடச்சிடும். கட்ட முடியும் செய்யலாம், நீட்டு முடியும் செய்யலாம். இந்த முடி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. அண்ட் 3ஆக எடுத்துக்கோங்க. 3ஆக எடுத்து 3 ஜடை பண்ணி முடி வந்து கொஞ்சம் லாங்காக மொத்தமாக்கிக்கோங்க. நீங்கள் ஜடை பண்ணுறப்பே முடி இழுத்து விடுங்க. ஸோ இழுத்து விடுறப்பே முடி வந்து மொத்தமாக தெரியல. ஸோ நீங்கள் மொத்தமாக தெரியறப்ப முடியை வந்து நீங்கள் ஒரு இது மடக்கி இங்கே பின் குத்திட்டு அண்ட் பேலன்ஸ் முடியை நீங்கள் மறுபடியும் எடுத்து பின் குத்துங்க. இந்த சைடு முடி வந்து மேலே எடுங்க, இந்த சைடு முடி அடியில் எடுங்க. ஸோ பேலன்ஸ் முடி நீங்கள் ரவுண்ட் பண்ணி தான் குத்துவீங்க. ஆனால் குத்தும் போது யூ பின் அண்ட் இந்த நார்மல் பின் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பண்ணி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்கான முடி ஒரு அழகான பன் வந்து கொடுத்துருச்சுன்னு உங்களுக்கு கேட்குறேன். தேங்க்ஸ். ஓகே என்ன கேட்கலாம். ஆமாம் ஓகே. பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒரு அழகான லாங்கான முடி வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு பன் செஞ்சு கொடுத்தேனே. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக இந்த பன் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஈஸி தான், கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும், அது பண்ணணும், எதுவுமே வேண்டாம். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாமலே வந்து உங்களுக்கு அந்த பன் வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ஓகே அக்கா, எனக்கு முடி ரொம்ப கொட்டுது, இந்த பன் செய்யறது கூட எனக்கு முடி அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மக்கிட்ட வந்து டிவைன் ஹெர்பல் ஹேர் கோ ஷாம்பூ நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஏற்கனவே பயன்படுத்துறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்கும் தனித்தனியாக வாங்கினா. அண்ட் பேசிக் செட் ஃபுல் செட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. மெம்பர் கார்டு வச்சவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ தாராளமாக உங்கள் முடியை வந்து விதவிதமாக தலை சூழ்னா இப்போயே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் உங்கள் முடியை வந்து இப்போலேருந்தே பாதுகாக்க முடியும். ஸோ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முடி ரொம்ப கொட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த போன முடி திரும்ப கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. நம்மள்கிட்ட நீங்கள் இப்போ பிஎம் பண்ணலாம். நம்ம லைஃப் எடுக்கையில் தான் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, தாராளமாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். முடி மட்டும் இல்லை, முகத்தையும் நீங்கள் சுத்தமாக அழகாக பொலிவாக வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட நீம் சோப் இருக்குது. நீம் சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் நான் வாங்கி பாய்க்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு சோப் வந்து 9.90 காசு. 3 சோப் வாங்குறதா இருந்துச்சுன்னா 40 கிராமில் 3 சோப் வந்து 25 வெள்ளி. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். அண்ட் ஃபுல் செட் பேசிக் செட் வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீமோட சோப் வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டை மறந்துடுறீங்க அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஹேர்டு வந்து இப்போ வீட்டில் ட்ரை பண்ணலாம். யார் மாட்டுறாங்களோ அவங்களை பிடிச்சி உட்கார வச்சு நீங்கள் அந்த ஹேர்டுவை ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு வேறு வகையான டிப்ஸோட மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.